ஜெபம் பண்ண கடவோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களை விடுவிக்கும்படியாக இந்த மண்ணிற்கு அனுப்பி எங்கள் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினதே எமக்கு ஸ்தோத்திரம். குமாரனை கிறிஸ்து இயேசுவே, எங்களுக்காக உமையை பலியாய் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் விண்ணிற்கு போய் எங்களுக்கு அனுப்பி தந்த என்றைக்கு எங்களோடு இருக்கும்படி அனுப்பி கொடுத்த தேற்றரவான பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராத நீர் நடுவில் பிரசனாக இருந்து அப்பத்தை பிக்கில் உண்மையை வெளிப்படுத்தி இந்த ஆராதனை ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆராதனைக்கு ஆர்வமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 90 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்போது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியா எங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்திற்கு சேருவதற்காக ஆண்டுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆண்டுடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வவல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியும். உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம், பரமபிதாவே, குரோதமாகவும் பாவ செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். சொல்லி தீமையிட்டு விளைவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உடைய விருதின அழைப்புணியில் உள்ள நாங்கள் சேர்ந்து செயலாற்றல் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மிடமிருந்த இறக்கத்தினால் பாமர எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியினால் விடுதலை பெறும். புது ஜீவனர்களாய் வாழும். உம்மோடும் மனிதரோடும் சமாதானத்து வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமிழ் உண்மையாய் மறந்திருப்பது யாவருக்கும் மறலப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழக மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. பண்ண கடவோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் 2ஆம் ஞாயிறு அட்வந்து 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். இயேசு தரும் விடுதலை மனுமக்கள் ரட்சிக்கும்படியாக
இவ்வுலகிற்கு வந்த அருள்நாதரே, யூத குலத்திலே பிறந்து இஸ்ரவேலருக்கு மாத்திரம் ரட்சிப்பை அள்ளி செய்யாமல் பிற இனத்தவராக எல்லாருக்கும் நீர் அள்ளி செய்த மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் எல்லா மக்களும் உம்முடைய மீட்பின் அறைகோவலை ஏற்றுக்கொண்டு விடுதலை வாழ்விற்கு நேராய் தங்களை அர்ப்பணிக்கவும் நாங்கள் மீட்பின் பணியில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கிருபை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சுகார்வம் வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் முதல் 11 வசனம் முடிய. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் முதல். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்பதை பாடம் முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வசனம் வரை அடங்கியிருக்க அவருடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வசனம் முடிய.
இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்போதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியோ காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லா செல்வங்களுமாய்க்கு சர்வவல்லவராகிய ஒரே தத்துவமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், தேவனில் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கிறவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், நம்மளுடைய நமக்காகவும் நம்முடைய ரட்சிப்பு உண்டாகும் பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவினால் இருக்கிறார். உயிருள்ளவரின் மற்றொரு நியாயத்துக்குமாய் திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கருத்துருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிடம் இருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலத்துக்கு விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு கட்ட நியமிக்கப்பட்ட உம்முடைய ஞானஸ்நானத்தை அடிக்கடிக்கிறேன். அறிந்து உயிர்த்தெழுந்தும் அறிவிக்குரிய ஜீவனும் நாங்கள் வைத்து காத்திருக்கிறேன். உட்காருவோம். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் திருவசனத்தை கூறுவார்கள். தரும் விடுதலை ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாக விடுதலை அடைவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. கட்டடக்கு பயனேன் அவள் அழைக்கடன் இவனும் அவன் வாக்கியவான். கிறிஸ்துவின் விடுதலை ஆகையால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கிடுவார், நீங்கள் மெய்யாக விடுதலை ஆகிடுவார். இயேசு தரும் விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. So if the Son sets you free, you will be free indeed. John 8:36.
50 என்ன வச்சேன்னு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கவன் எவனோ அவன் பாக்கிவான். இயேசு தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள். யோவான் 8:36. இயேசு பிறக்கும் இயேசு தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. இரும்பி பீக்காட்டி ஒன்று ஒரு வந்தது. கத்தோட மயமே உண்மை ஊற்றுது. இயேசு தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. இயேசு தரும் விடுதலை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:46. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. பரிசுத்த விவாக அறிக்கை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேர்பிலாங்குளம் சேகரம் சுண்டவலை நாசரே சபை சார்ந்த திரு பி பால்துறை, திருமதி பி ஞானபாக்கியம் அவர்களின் குமாரன் செல்வன் பி பிரின்ஸ் பால்துறையும், தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் நாசரேர் சபையை சேர்ந்த திரு ஜே ஜான் எட்வின் ராஜ்குமார், திருமதி ஜே எஸ்தர் ஜெயராணி ரீனா அவளி குமாரத்தி செல்வி ஜே ரெனி தயாகரமும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார் என அறிவிக்கிறேன். இவளை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடை ஏதாவது உங்களில் அறிந்திருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பல்லவ பிதாவே, உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒன்றாக இணைக்கப்பட போகிற மன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மன நாளுக்கென்று உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். திருமணத்துக்கு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். நீர் நியமித்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சன்னிதானத்தில் ஒன்றாக இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்கள் சபைகளில் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே ஏற்ற துணை தந்தவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீருடைய செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலே மகிமையான ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறவர்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. இந்த ஆராதனை தொடர்ந்து வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறும். வாலிப பெண்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை எல்சிஎஃப் ஆராதனை நடைபெறும். யார் உற்சாகத்தோடு பொருள் காணிக்கை படைக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். திங்கள் இரவு ஜெபக்குழுக்கள் நாம் கர்த்தர் சித்தமானால் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி நாளைய தினம் அகஸ்தியர்பட்டியில் உள்ள அன்னை தெரசா தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிற
மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சந்தித்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து அவர்களோடு கூட நாம் மாலை விருந்து அருந்த இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் பெண்களை சங்கத்திடம் கொடுக்க அன்போடு கேட்கிறேன். இந்த ஊழியத்திலே பங்கு பெற விரும்பினால் நீங்கள் பெயர் ஜெய்சனிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை வெள்ளம் இன்னும் வடியலைன்னா நம்ம அந்த டேட் போஸ்ட்போன் பண்ணுவோம். இன்றைக்கி நைட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லுவோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் மழை வெள்ளம், ஆகவே ரோடு பிளாக் ஆகிருக்குதா நமக்கு கிளியரானு தெரியல. ஆகவே அங்கே விசாரித்து விட்டு இரவு நேரத்தில் ஆலய ஆராதனை அறிவிப்பு இல்லாவிட்டால் நம்முடைய சர்ச்சு வாட்ஸ்அப் குரூப்லேயே அதை குறித்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். எல்லாம் வரலாம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு போகலாம், இல்லாவிட்டால் அதை குறித்தான அறிவிப்பு உங்களுக்கு நாளே அறிவிக்கப்படும். வருகிற நாளிலே நாம் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு வருகிற புதன்கிழமை 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நமக்கு அருகிலுள்ள விநாயகபுரம் நடுவூர் கிராமத்திற்கு நாம் கிறிஸ்மஸ் கீத பவனியாய் செல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு இல்லங்களையும் சந்தித்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் கூறி அவர்களுக்கு வாழ்த்துதலை கூறவும் அவர்களுக்கு நாம் இனிப்புகளை வழங்கி அவர்களுக்கு ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த கீத பவனியிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பேர்பிளாங்கல் சபையை சார்ந்தவர்களாக நாங்கள் சென்றோம். 2 ஊருக்கும் சென்று கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். ஆகவே நமது சபையும் அதில் போவது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உன்னதமான ஊழியத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். மறுநாள் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி தான் 6 மணிக்கு தான் போவோம். 5 மணிக்கு போட்டிருக்கு. 6:30 மணிக்கு நாம் இங்கிருந்து ஜெபத்தோடு புறப்பட இருக்கிறோம். தெற்கு வேப்பிலாங்குளத்தில் உள்ள ஜனங்களை சந்தித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை கூறி அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நீங்கள் இந்த உன்னதமான ஊழியத்திலே நீங்கள் கலந்து கொள்ள ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒவ்வொரு கேக் பார்சல், ஒவ்வொரு கேலண்டர் கொடுப்பதற்கு யோசித்திருக்கிறோம். அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு தேவைகள் உண்டு. ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்திலே பங்கு பெற விரும்பினால், தேவைகளை சந்திக்க விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள, சபை ஊழியரிடம் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு உள்ளூர் கீத பவனி ஆலயத்துக்கு வடக்கு பகுதியிலே நடைபெறும். 21ஆம் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கீத பவனி உள்ளூர் ஆலயத்துக்கு தெற்கு பகுதியிலே நடைபெறும். இதை மனதில் வைத்து அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் நீங்கள் இதில் பங்கு பெற ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை 9 மணிக்கு ஞாயிறு ஆராதனை பாடகர் குழு ஆராதனையாகி நடைபெறும். ஆண்டவர் நல்ல கொயர் டீமை கொடுத்திருக்கிறார். இசை வாசிக்கிற அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகவே வருகின்ற ஞாயிறு ஆராதனை பாடகர் குழு ஆராதனையாக நடைபெறும். இந்த ஆராதனையில் நீங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். அதனாலே சகோதரர் டி. ரவி சாமுவேல் எபினேசரிய ஊழியங்கள் முதலூரை சார்ந்தவர் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். அன்று மாலை 6:30 மணிக்கு வெளியூர் கீத பவனி வள்ளியூர் பகுதியில் உள்ள திருச்சபையின் ஜனங்களை சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வருகின்ற 23ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு கலை நிகழ்ச்சி, 24ஆம் தேதி செவ்வாய் இரவு 7 மணிக்கு கீத ஆராதனை, 25ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை, மதியம் 1:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை, விளையாட்டு போட்டி நடைபெறும். உங்கள் யாவருக்கும் நோட்டீஸ் கிடைத்து நம்புகிறேன். இதில் போடப்பட்டுள்ள ஒழுங்கின்படி எல்லாம் நடைபெறும். யாவரும் ஜெபித்து எல்லா ஆராதனையிலும் பங்கு பெற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு அருகிலுள்ள கிராமங்களுக்கு கீத பவனிக்கு செல்ல இருக்கிறது. அந்த கீத பவனிலே நீங்கள் கலந்து கொள்ள, ஒருவேளை ஊழியத்திலே உதவி செய்ய விரும்பினால் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து 25ஆம் தேதி மதியம் ஆராதனைக்கு பிற்பாடு நமது ஆலயத்திலே ஆலோசனை கூடுகை நடைபெறும்.
புதிய ஆலய விரிவாக்க பணியை குறித்து ஒரு சிறப்பு ஆலோசனை கூடுகை 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆலய ஆராதனை முடிந்த பின் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அந்த நாளிலே நீங்கள் யாவரும், பெண்கள் கிடையாது, ஆண்கள் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் வரியாக ரூபாய் 500 நீங்கள் தவறாமல் கொடுக்க அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கிறிஸ்மஸ் மர விழாவிற்கு ஒரு நபருக்கு ரூபாய் 100. அதற்கான தொகை பெயரை நமது ஜெய்சனிடம் இல்லாவிட்டால் கோயில் குட்டியாரிடம் கொடுத்து பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செயல் அளவிலான மெகா வேதாகம தேர்வு 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். முதல் பரிசு 1 கிராம் தங்க நாணயம், 2வது மற்றும் 3வது பரிசு வேதாகம விளக்க உரை. ஆகவே நீங்கள் இந்த மெகா வேதாகம தேர்விலே கலந்து கொள்ள அன்போடு கேட்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷன், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் பதிவு செய்யணும். 10 ரூபாய் கொடுத்து ஜெய்சனிடம். மெகா வேதாகம தேர்விலே பதிவு செய்வதில் மாத்திரம்தான் நீங்கள் அதில் பங்கு பெற முடியும். 3 சபையை சேர்த்து நடத்துகிறோம். ஏன்னா 1 கிராம் தங்க நாணயம் உடனே ரொம்ப கண்டிஷன் அதிகமாக போட வேண்டியிருக்கு, சரியா? ஆகவே நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பேர் கொடுத்துருங்க. பேர் கொடுத்தவர்கள் மாத்திரம் என அந்த மெகா வேதாகம தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் யாருனாலும் எழுதலாம். பேர் எழுத மறந்துட்டேன்னா நிச்சயமாக அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்குண்டு சின்ன ஹால் டிக்கெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஏன்னா என்றைக்குமே வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கிராம் தங்க நாணயம் எனக்கு 7,500 ரூபாய். ஏன்னா வசதியானவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை ஆலயத்துக்கு கொடுத்துருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடச்சின்னா நீங்கள் செலவு பண்ணிக்க. ஆண்டவர் தந்த கிறிஸ்மஸ் பரிசுன்று இல்லையா, எங்களுக்கு ஏராளம் தந்திருக்காருன்னு சொன்னால் ஆலய கட்டுமானம் பண்ணி கொடுத்துருங்க, சரியா? நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வசதியானவங்க. உள்ளுக்குள்ளே அப்படி தான் என்ன வருது, இவங்கள்ட்ட போயிட்டா ஒன்று ஏழைகளுக்கு கிடைக்கணும், உதவியாக இருக்கும். தேவையில்லை உங்களுக்கு, ஏழைன்னு சொல்லலை, தேவையில்லை உங்களுக்கு. இல்லை எனக்கு போதுமானது இருக்குதுன்னா ஆலய கட்டுமானம் பண்ணிக்கு நீங்கள் அதை கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் விருப்பம், என்னுடைய ஆலோசனை தான், சரியா? எப்படி நீங்கள் வேதாகமத்தை படிக்கணும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிங்க. 1 வேர்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்போம். கோடிட்ட இடம் பொறுத்து எல்லாமே இருக்கும். அதை நன்கு படித்து விடுமாறு உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பேரை வாசிக்கிறேன். 17ஆம் தேதி சிரிஜா வைஃபா ஹெனோட்டினா. 17ஆம் தேதி சி ரவிச்சந்திரன் சன்னாப் தனுவராஜ். 18ஆம் தேதி சி பிரின்ஸ் ஞானராஜ் சன்னாப் ஜி தனுவராஜ். 19ஆம் தேதி எம் பபிஷா வைஃப் ஆஃப் எட்வின். திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பம் 16ஆம் தேதி திரு எம் இஸ்ரவேல் ராஜா, திருமதி தே தங்க ஜெஸ்லின். இவர்களுக்காக பாடலுக்குரிய சிறப்பு பாடலை பாடுவார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யமில் அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக, தங்கள் திருமண நாளை ஆசிரிக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நம்முடைய பிள்ளைகள் அற்புதமாக அதிசயமாக நடத்தினரே, நமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வருகிற புதிய ஆண்டிலும் உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நடத்துவீராக, பாதுகாப்பீராக, போஷிப்பீராக, தேவைகளெல்லாம் சந்திப்பீராகப்பா.
கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அது உண்டா நம்பர் 548 நாம் பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தயவுசெய்து உட்காருவோம். மீண்டும் உங்கள் யாவரையும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பின் அடிப்படையில் சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். இயேசு தரும் விடுதலை என்கிற தலைப்பிலே அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் மனுக்குலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதை தான் அன்றைக்கு யூத ஜனத்துக்கு உரக்க சொன்னார். உங்களுக்கு தேவை விடுதலை. அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் எதுலேருந்தையா விடுதலை ஆக வேண்டும்? நாங்கள் ஒன்றும் சிறைச்சாலையில் இல்லையே, விடுதலையோடு தானே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் இன்றைக்கு சிறையில் இல்லாமல் இருக்கலாம். சிறைன்னா நான் எழுத்தின்படி சொல்கிறேன். அந்த சிறை உள்ள இல்லாமல் விடுதலையோடு நம்ம இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ, வேதம் சொல்வது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. அடிமை என்றால் அவனுக்கென்று என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. பசிச்சா கூட சொல்ல முடியாது, வயிறு வலிச்சா கூட சொல்ல முடியாது. அடிமை அல்லவா? விலை கொடுத்து எஜமான் வாங்கியிருக்கிறான். அவன் என்ன சொல்கிறானோ அதற்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எதிர்த்து பேச முடியாது. நம்ம மனது மாமிசம் விரும்புகிறபடி நடக்க முடியாது. அடிமையானவனுக்கு சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லை. அதே போடுதாங்க, ஒரு மனிதனை பாவம் ஆளுகை செய்யும்போது அவனுக்கு விடுதலை இல்லை. விடுதலை இல்லதினால் சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து தான் தேவன் விடுதலையாக்கும்படியாக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார். அதுதான் பேரே கொடுக்கப்படுகிறது. அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிப்பா. நீங்களே கேட்டு பாருங்க, நான் அடிமையாக இருக்கிறேனா? இல்லாவிட்டால் நான் கிறிஸ்துக்குள் சுயாதீனனாய் இருக்கிறேனா? நீங்களே கேட்டு பாருங்க. இன்னைக்கு நீ கிறிஸ்துவுக்கு அடிமையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? அப்படி ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனால் பாவம் செய்வதற்கு உங்கள் சரீரத்தை, சொல்லப்போனால் உங்கள் அவயவங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக, அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் நீங்களும் நானும் துர்பாக்கியசாலி. என பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விட்டால் அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அழிவு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை, அவருக்கு நம் வாழ்வை அடிமையாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம், முடிவு நித்திய ஜீவன். ஆனால் ஆண்டவரோ நம்மளை அடிமையாக இல்லைங்க, அப்பா பிதாவென்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவை உடையவர்களாய் அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. மரியாள் சொன்னால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமையாக வைத்திருந்தார் மரியாளை. இதோ இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்களே. நான் சொல்கிறேன், இயேசுவுக்கு ஒரு மனிதன், ஒரு மனுஷி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா அவங்க யாரு சொல்லுங்க? பாக்கியவான், பாக்கியவதி. காரணம், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். பிதாவை நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. அதே நேரத்தில் பாவம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு அடிமையாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால்
நாம் துர்பாக்கியசாலிகள், நம்முடைய முடிவு நரகங்க. இந்த பூமியிலே நமக்கு அழிவு தான் காத்திருக்கிறது. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்திலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வாசிப்போம் ரோமர் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். 19, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள் சொல்றாரு. முன்னே ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே ஒரு மனிதன் அக்கிரமத்தை அசுத்தத்தை நடப்பிக்கும்படி தேவன் தங்கி தாவரிக்கிற சரீரமாய் ஆலயத்தை அவயவத்தை எதற்கு ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது, அநீதியின் ஆயுதங்களாக. ஆனால் அதே நேரத்தில் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமானால் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்கள் நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். நம்முடைய சரீரம் இயேசுக்கு சொந்தமானது. நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் பார்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா இடத்திலும் நிற்க முடியாதுங்க. எல்லாரோட சேர்ந்து கதை பேச முடியாது. எல்லா வேலையும் செய்ய முடியாது. தவறானதை பேச முடியாது. காரணம், என் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டேன். நான் தவறானதை பார்க்க முடியாது. ஆனால் நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக என் சரீரத்தை என் அவயத்தை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் நான் என்னனாலும் செய்யலாம். அந்த கையை வைத்து என்னனாலும் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் குடிக்கலாம், யாரோட உட்காந்து கதை பேசலாம். ஆனால் என்னுடைய அவயவத்தை என் வாழ்வை தேவனுக்கு அடிமையாய் நான் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் என் கால் தவறான இடத்துக்கு போகாது. என் கண் தவறானதை பார்க்க முடியாதுங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்று சொன்னோம்னா நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமையாய் நாம் ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு 20ஆம் வசனம், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது 21, உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, இப்போது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஐயா, இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து என்ன கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல். நீதிமான்கிற பட்டம் கிடைக்கும். எல்லாரும் நீதிமான் என்று சொல்ல முடியாது, எல்லாரையும் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாதுங்க. சொல்லதான் நான் இந்த சபையில் மெம்பராக இருக்கிறேன். அது இங்கே தான் சில காரியங்களுக்காய் மெம்பர்ஷிப்னு ஒன்று வச்சிருக்கிறோம், சங்கன்னு ஒன்று வச்சிருக்கிறோம், சபை டாப்னு ஒன்று இருக்கு. இங்கோட முடிஞ்சு போவோம், நன்றா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் மறுபடியும் பிறந்து என் வாழ்வை இயேசுக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. பல புஸ்தகம் இருக்குது. புஸ்தகங்கள் திறக்க கண்டேன், பல புஸ்தகங்கள். ஞாபக புஸ்தகம், வேதத்தை தியானிக்கிறவர்களுக்காய் ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பேரை எழுதுவார் ஆமோஸ், மறுபடியும் பிறந்தவர், ஜெய்சன், நெல்சன், யூஜின், உங்கள் பேர் மரியாள், மார்த்தாள் எழுதுவார். இங்கே எல்லார் பேர் இருக்கும். இங்கே பேர் சிலருக்கு பேர் இல்லட்டா பெரிய பிரச்சனையாக வந்துடுது. சங்க புஸ்தகத்தில் பேர் 100 ரூபா கொடுத்தேன் ஐயா, என் பேரில் 10 ரூபான்னு வந்துட்டு. நீங்கள் 1000 ரூபாய் கொடுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம்.
ஆனால் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை தயவுசெய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மோசேயுடைய பேர் எழுதப்பட்டிருந்துச்சுல்ல, சொல்கிறான், எவ்வளோ தைரியமாக சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனத்தை பாவத்தை மன்னிக்காவிட்டால் என் பெயரை எழுதியிருக்கிற அதையே நீர் கிறுக்கி போடும் ஆண்டவரே. நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு? தூங்காதுங்க தயவுசெய்து. ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லி ஒரே ஆராதனை வைங்கயான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் தூங்கணும், நான் உங்களுக்காக தூங்காமல் உட்காந்து பிரசங்கம் பண்ணணும். எதுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்? தூங்குறதா இருந்தால் தயவு சொல்கிறேன், வீட்டில் நல்லா தூங்க, நல்லா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பி சீரியஸ் அவனுடைய சமூகத்தில். இது கலை அரங்கு கூடம் அல்ல, கர்த்தருடைய சமூகம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நடுவிலே இருக்கிறார். உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இடம் இல்லை. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். எதற்கு நாம் அடிமையாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? அப்போ இப்போ கொரிந்தியருக்கு சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் என்று எண்ணுகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியரா தெரியல, ஒரு வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் சொல்லுங்க அடிமையா இருக்கிறா. ஐயா, எந்த காரியம் உங்களை ஜெயிக்குது? கோபம் ஜெயிக்குதா? அதற்கு நீங்கள் அடிமை. வேலை உங்களை ஜெயிக்குதா? ஆலயத்துக்கு வர விடாதபடி வேலைன்னு ஓடுறாங்க, வேலைக்கு அடிமை. பணம் உங்களை ஜெயிக்குதா? சண்டே சில சொல்றாங்க, சண்டே அன்னைக்கு தான் வியாபாரம் வரும். நீ பணத்திற்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை. சிலருடைய அன்பினால், இந்த உலக பிரகாரம் அன்பினால் கட்டப்பட்டிருப்பாங்க. அவங்களால கோயிலுக்கு வர முடியாமல் போயிடும். அவங்க அன்னைக்கு தான் சடங்கு வச்சிருப்பாங்க. சொல்றாங்க, நைட்ல தான் சடங்கு வச்சிருக்கிறாங்க, அன்னைக்கு தான் என் திருமணம், பாதுகாப்பு ரொம்ப க்ளோஸ். யாருக்கு அடிமை? மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணுங்க. தேவ ஜனமே, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கான வசனம் எல்லாம் இருக்குமா? யார் எடுத்தீங்களா? அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நண்பு தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை அல்லாமல் வேற எதற்கும் அடிமைகளாய் இராதபடி தேவனுக்கு அடிமைகளாய் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பில்லை என்று சொன்னால், தேவன் உங்களை அடிமைகளாய் அல்ல. வேதம் சொல்லுகிறது, புத்திரராக உங்களை பிள்ளையாக. கலாத்தியர்கள் நிருபம் எடுத்துக்கணும், 4ஆம் அதிகாரம் வாசிங்கள், 4:6 வாசிங்கள். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதங்க. தேவனுடைய சுதந்திரர் நீங்களும் நானும். ஆகைதான் வேதம் ரட்சிப்பை எப்படி சொல்லுது தெரியுமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு சிறிதான ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்று சொல்லவில்லை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு இலவசங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நம்முடைய இதயத்தை தேவன் சுத்தமாக்கி அவருடைய பிள்ளையை மாற்றிறாரு. இலவசம். ஆனால் அதற்கு தேவன் கொடுத்த விலைக்கரையும் பெரியது. மறந்துடாதுங்க. ரட்சிப்பு ஏன் இவ்வளவு பெருசு என்று சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து அதற்காய் செலுத்தின விலைக்கரையும் பெரியது. ஆகவேதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இவ்வளவு விலைக்கரையும் செலுத்தி உனக்காய் உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் வியாதியை, உனக்கு ஒரு தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு
நான் பாவமாக்கப்பட்டேன்யா. ஆகவேதான் ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, அமெரிக்க தேசத்தில் ஒரு தேவ மனிதர் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தார். ஒரு மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு பீட்டர் என்கிற தேவ மனிதர் 70 ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர். இப்படி பிரசங்க பாடல் முடிஞ்ச உடனே அவர் இப்படி புல்பீட்டில் வந்து பிரசங்கிக்க நிற்கும்போது அங்கே லோக்கல் பிரீஸ்ட் அவர் காதில் வந்து ஓதினார். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா பிரசங்கியாரே, கொஞ்சம் பார்த்து நிதானமாக பிரசங்கம் பண்ணுங்க. பின்னால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பீட்டர் ஆண்டர்சன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, கவனமாக பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கமாய் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பேசினார். சொன்னார், நீ ரட்சிக்கப்படலைன்னா நீ பெரிய அதிபதி ஆனாலும் சரி, அமெரிக்க ஜனாதிபதி ஆனாலும் சரி, ரட்சிப்பில்லை என்று சொன்னால் நாம் நித்தியத்தை நரகத்திலே கழிக்க வேண்டியது இருக்கும். ரட்சிப்பு இருந்தால் மாத்திரமே, பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருந்தால் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும். ஒருவேளை ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம், கல்விமானா இருக்கலாம், ஞானவானா இருக்கலாம். அவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் உரைத்து விட்டார். அழைத்த போதகருக்கு வயிற்றில் புளியை கரைச்சிட்டு இந்த மனுஷன் காதில் ஓதியும் இவர் இப்படி சொல்லிட்டார் என்று. ஆராதனை முடிந்தவுடன் அமெரிக்க ஜனாதிபதி பீட்டர் ஆண்டர்சன் வந்து கை குலுக்கினார். உங்கள் மூலமாய் தேவன் அனுப்பின தூதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? இன்னும் மனுஷரை நாடி போதிப்பேனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. கடந்த நாள் யூடியூப்ல ஒரு பரபரப்பான செய்தி வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ மாட்டிக்கிட்டாரியா வசமா. எத்தனை பேர் சிரிச்சிங்களோ தெரில. அதற்கு குழு கொடுத்த நபருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். யாருன்னு பிற சொல்கிறேன்னா, கர்த்தர் நல்லவருங்க. நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் உயர்த்திட்டார். இன்று நேற்றல்ல, 23 வருடமாய் நான் தனி அறையிலும் அதிக நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன். சபையிலும் நான் அதற்காக குழப்ப வேண்டும் என்று சொல்லோ, உங்களை எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்வதற்கு அல்ல. ஆவியான எனக்குள் இறங்கி வரும்போது, அதுவும் நான் பொதுவாக எதில் பேசுகிறேன், உலகத்தில் பேசுவேன், உபாச கூட பேசுவேன், எனக்கு கெட்ட வார்த்தையை பேசுகிறேன், ரகசியம் பேசுகிறேன், அந்நிய பாஷையில் ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிறேன். அது சில தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக இருக்கும். தேவ ஜனமே, அந்த நாள் முதல் பீட்டர் ஆண்டர்சன் தேவ மனிதரோடு ஐக்கியப்பட்டு படிப்படியாய் கிறிஸ்துடைய அன்பை உணர்ந்தார். சிறந்த ஜனாதிபதியாய் தேவன் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் செய்யாதங்க. நீங்கள் சிறிய ஊழியம் செய்யுங்க, பெரிய ஊழியம் செய்யல, எதை செய்தால் கர்த்தருக்கு நல் மனதோடு செய்யுங்கள். அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு புகழுவான், நாளைக்கு தூற்றுவான். பட் இஸ் நெவர் சேஞ்ச். அல்லேலூயா. இயேசு மாறாதவருங்க. அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்வோமானால் மனுஷன் இன்னைக்கு நம்மளை புகழ்வான், முன்னால் புகழ்வான், பின்னால் தூற்றுவான். அவர்களை பிரியப்படுத்தி ஊழியம் செய்வதற்காய் நாம் அழைக்கப்படவில்லை. தேவனை பிரியப்படுத்தி ஊழியம் செய்வதற்காக தான், அதை நல்மனதோடு செய்யும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, 2வது சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னேன், குமார் உங்களை விடுதலை ஆக்கினான். விபச்சாரத்தில் கையும் களமாய் பிடிக்கப்பட்டவர்களை அன்றைக்கு வாழ்ந்த வேத பரிசேரெல்லாம் சொன்னாங்க, கல்லறிந்து கொல்லுங்க, நியாயப்புறமாந்து சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவோ அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. 2வது நாள் விடுதலை சொல்லப்பட்டிருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களோ இதன் மூலமாக தான் நமக்கு விடுதலைங்க. நம்ம நினைக்கிற சில நேரத்தில் ஊழியக்காரங்க ஜோமன்னா கை வச்சிட்டா எனக்கு விடுதலையா? தேவ ஊழியக்காரர் மூலமாய் தேவன் கிரியை செய்வார்.
அதே நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் வேதத்தை அறிந்து அதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விடுதலை வாழ்வை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். நாம் சத்தியத்தபடி நடவாதபடி, அதற்கு செவி சாய்க்காதபடி, அதற்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாற்றம் பண்ணுவலாம் இருப்போமானால், சவுல் பாருங்க அதான் செஞ்சான். தேவன் சொன்னதை சரியாய் செய்யாதபடி கேட்கும்போது எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னான். அங்கே சொல்லப்படுகிறது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு ஒப்பாயிருக்கிறது. சத்தியத்தை நாம் அறிந்துவதன் மூலமாய், அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில மெய்யான விடுதலையை பெற முடியுங்க. ஜான் வெஸ்லி ஒரு முறை இரவு ஊழியத்தை முடித்துட்டு வரும்போது வழியிலே திருடன் வழிமறித்தான். அவர் கையில் ஊழியத்தின் மூலமாய் அவர் பெற்றுக்கொண்ட கொஞ்சம் பணம், கொஞ்சம் புக்ஸ் எல்லாத்தையும் வேகமாக பிடிங்கிட்டான். ஜான் வெஸ்லி சொன்னார் உடனே, சகோதரனே கொஞ்சம் நில், இன்னும் உனக்கு தர வேண்டியது இடத்தில் இருக்கிறது. அவன் நினைச்சா இன்னும் பணம் தருவார்களுக்கு நின்னா. ஜான் வெஸ்லி சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். ஓடிட்டான். சில ஆண்டுகள் கழித்து அவர் ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தார். பிரசங்கம் முடிந்த அநேகர், தேவ மனிதர், பிரபலமான தேவ மனிதர், அநேகர் அவரை கண்டு அவருக்கு விஷ் பண்ணாங்க. அதில் ஒரு மனிதன் விஷ் பண்ணி கைகளை பிடித்து சொன்னா, என்னை யாருன்னு தெரியுதா? தெரியலையப்பா, சில ஆண்டுகள் முன்பதாக ஊழியத்தை முடித்துட்டு இரவிலே வரும்போது நான் உங்களை வழிமறித்து உங்களிடத்திலிருந்து சில பணத்தை திருடி கொண்டு போனவன். ஆனால் நீங்கள் திரும்பி ஒரு வார்த்தை சொன்னீர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தை என்னை தொட்டு விட்டது ஐயா, என் வாழ்க்கை மாறிவிட்டது. அல்லேலூயா. வார்த்தைங்க, வசனம் நம்மளை மாற்றிடுங்க. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்கு விடுதலை வாழ்வை நீங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரம்பி வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள் வாருங்கள். பவுல் சொல்றான், இதோ எதே 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் பாருங்க, 24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் விடுதலையாக்க முடியும்? செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செஞ்சிடறேன், போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் போயிடுறேன், பார்க்கக்கூடாது நினைக்கிறேன் பார்த்துடுறேன். எனக்குள்ள இந்த பாவ பிரமாணம். நிறையாருடைய பிரச்சனை இதுதானே. நானும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வீட்டில் ஓடும்போது கண் போயிடுது. கதை தவறானது பேசக்கூடாது நினைக்கிறோம், பக்கத்து அக்கா வந்தால் அதுதான் பேசுது. நான் சும்மா இருந்தாலும் கிளறி விடுது, தெரியுமா? உண்மையா இல்லையா? ஆனால் பாருங்க, பவுல் சொல்றாரு, யாரை விடுதலை ஆக்க முடியும்? அது அடுத்த 8ஆம் அதிகாரம் பாருங்க, போடுற 2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிட்டு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம் சந்திக்கிற பாவ போராட்டத்தை, சத்துருடைய கண்ணிகளை நாம் மேற்கொள்ள முடியுங்க. அதே 8ஆம் அதிகாரம் பின்னால் கீழே போட்டிருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, 11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுடைய வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பா. அதே அதிகாரம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 13ஆம் வசனத்தை வாசிங்க. 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நமக்குள் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டுமானால், கோபம், எரிச்சல், பகை, விரோதம், அசுத்தம், காமவிகாரம், வேசித்தனம், உபச்சாரம், குடி, வெறி, இவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்.
நாம் தேவனை நெருங்க முடியாதபடி, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பக்தியாய் வாழ முடியாதபடி நமக்குள் இருந்து போராடி கொண்டு இருக்குதுங்க. அது ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசினாலும் சரி. ஊழியக்காரன் இதெல்லாம் வெளியே இருக்குமா? போராடாம இருக்குமா? போராடும். எதற்கு? உபவாசம். பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மாமிசத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். கோபம் ஊழியக்காரனுக்கு வராதோ? வரும். ஆனால் உபவாசம், ஜெபம், பரிசுத்த ஆவியானுடைய உதவி, அல்லேலூயா, இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதுக்கு பலனுங்க, பலன். என் அன்பு தேவ ஜனமே, உபவாசம், ஜெபம், பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாமல் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்வது கடினமான காரியங்க, கடினமான காரியம். ஆவியானுடைய உதவியோடு தான் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை, விடுதலை வாழ்வை நாம் வாழ முடியும். பாவத்தை மாத்திரம் சொன்னேன் என்ன போட்டிருக்குது, கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்புறமான சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டா. எபிரேய வாக்கியம் சொல்றாரு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கும்படி மரணத்தை இயேசு ஜெயித்தார். இன்னைக்கு அநேருக்கு வியாதி வந்துட்டார், மரண பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினார். வியாதியின் கூரை ஒடித்து நம்மளை விடுதலையாக்குவதற்கு இயேசு போதுமானவர். அவருடைய வார்த்தை போதுமானது, அவருடைய வல்லமை போதுமானதுங்க. கடந்த நாளிலே ஸ்ரீரங்கராஜபுரத்துக்கு சென்றிருந்தோம். நட்சத்திரன்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க, கிட்னியில் ஸ்டோன், கணவர் எல்லை பாதுகாப்படையில் ஊழியராய் அதிகாரியாய் பணி செய்கிறார். 5 ஆண்டு சொன்னார், 5 ஆண்டு காலம் சிறுநீரக கல், அது அவருடைய சிறுநீரத்தையே பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது. திருவனந்தபுரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை, ஆனாலும் அவளுக்கு சுகம் இல்லை, பயம். செக்கப் போன நாளைக்கு ஜெபிக்க அழைத்தார்கள். நான், நம்முடைய தாய்மார்கள், தம்பி அனீஸ், முதல்ல நான் வர முடியாதுட்டேன். ஆனால் இரவு ஜெபம் பண்ணோம். நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு ஏவுதல் காலையில் சொன்னேன், சரி போவோம்ப்பா, ஜெபம் பண்ண போவோம், பாவம் நாளைக்கு செக்கப் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் போய் 2 பாட்டு படித்தோம். நான் சின்ன வசனத்தை பிரசங்கித்தேன். 38 வருடம் காத்திருந்த மனிதன் இயேசு கண்டு அவனை சுகமாக்கினார் என்று பிரசங்கித்தேன். பிற்பாடு முழங்கால் பண்ணிட்டார்கள், எண்ணெய் பூசி ஜெபித்தோம், எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரிக்குள் அவ்வளோ விசுவாசம், ஏசப்பா என் வியாதி சுகமாக்குவார். அது மாத்திரமில்லை, ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணால் எனக்கு தேவன் சுகம் தருவார். பிரபலமான டாக்டர் சுகம் தருவார்னு நம்பலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. திருவனந்தபுரம் பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்கும். சிலர் நினைக்கிறாங்க, இங்கே இல்லாட்டா அந்த டாக்டர், அவர் இல்லாட்டா இவர், அவர்கிட்ட போனால் அது சரியாயிரும், சரியாயிரும். இயேசுவால் அன்றி நமக்கு சுகம் ஏது. அல்லேலூயா. மருத்துவரிடம் போவதை தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் சுகம் தருபவரோ இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நேற்று முந்திதானே அவங்க அக்கா சொன்னாங்க, ஐயா பெரிய அற்புதம், கல் இருந்திருக்கு, அடையாளமே இல்லையா. ஒரு அல்லிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிபூர்ணமான சுகங்க. என் அன்பு தேவ ஜனமே, வார்த்தை வல்லமில் ஆவியானவர் குமாரன் இயேசு, வியாதியோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை இயேசு சுகமாக்குவார். அல்லேலூயா. இயேசு நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்க வேண்டும். அவங்கள்ட்ட ஆண்டு சொன்னதுதான், சுகம் தந்தால் எனக்காய் நீ என்ன செய்வா, ஊழியம் செய்வியா, செய்வியா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். சொன்னாங்க, ஊழியம் செய்வையா, சிவக உயிர் உள்ள வரையும் தேசபக சாட்சியாய் வாழ்வேன் என்று சொன்னார்கள். உண்மையாய் அதை ஆண்டவர் பார்த்தார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, தேவ ஜனமே, உங்களுக்கும் சுகம் தருவார், உங்களுக்கும் சமாதானம் தருவார், உங்களையும் ஆண்டவர் விடுதலையாக்குவாருங்க. ஏதோ ஒரு கட்டில் பாவக்கட்டா இருக்கலாம், சாபக்கட்டா இருக்கலாம், மந்திர கட்டா இருக்கலாங்க. இயேசுநாதர் அல்லாமல் வேறு வழியில், சத்தியம் அல்லாமல் வேறு வழியில் நீ விடுதலையை தேடி ஓடுவாயானால், தவறான நபரை நாடி தேடுவாயானால், இது சொல்லப்பட்ட ஆக்கினை
நம்ம மேலே வரும் என்பதை மறந்துடாத தேவஜனமே. யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார், என் குறிப்பெலாம் ஒன்றும் இல்லைங்க. யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார். கண்களை மூடுவோம், அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே குமாரங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் தருகிற விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவேதான் யோசுவாவை இடத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். யோசி அரசர் காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தொலைச்சிட்டாங்க. தேடி கண்டுபிடிக்கப்பட்டதை வாசித்த போது ராஜா முதற்கொண்டு மூப்பர் சபை அனைத்தும் அழுது புலம்பினது. ஐயோ, நியாயப்பிரமாணத்தை விட்டதுனால எங்க மேல வந்த கோபம் தண்டனை பெருசு. இன்னைக்கு சத்தியத்தோடு தூரமாய் நீங்களும் நானும் போவோமானால் தேவனுடைய கோபாக்கரே வரும். தேவ ஜனமே, காரணம் நீங்கள் நானும் வேதக்காரர், தலைமுறை தலைமுறை கிறிஸ்தவர்கள். சத்தியத்துக்கு நாம் செவி சாய்த்து கட்டு கதைக்கு செவி சாய்க்கிறோமோ, கள்ள போதனைக்கு செவி சாய்க்கிறியோ? கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. அது உன்னை மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தையே அது அரிப்பிளவை போல படரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சபைக்குள்ள கள்ள போதனைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நயவஞ்சகமா இருக்கும் தேனை தடவி சத்ருவானவன் இன்றைக்கு தேவ ஜனத்தை வஞ்சிக்க பார்க்கிறான். கள்ள போதனை, கள்ள உபதேசம், ஜாக்கிரதையாயிரு. நீ வஞ்சிக்க போவது மாத்திரமல்ல, உன் மூலம் ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு போ. ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே என் கண்கள் தெளிவடையட்டும் அப்பா. சத்துரை அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு கிருபையை தாரும். நான் ஒரு நாள் குறுக்கு வழி நாடிடவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு பரிகாரம் வேணும், எனக்கு விடுதலை வேணும்னா உங்க பாதத்துக்கு தான்ப்பா வருவேன். ஏசப்பா பாதத்துக்கு தான் வருவேன். உங்க வசனத்தை தான் பிடிச்சு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். உங்க பாதமே அல்லாமல், உங்க வார்த்தை அல்லாமல் என்னை விடுதலை ஆக்குவதற்கு இந்த பூமியில எதுவும் இல்லை. ஒப்பு கொடுப்போமா? Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க, என் வாழ்க்கையை முழுமையாய், எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவருக்கு நான் அடிமை. சவுலை சந்தித்த உடனே சொன்ன, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீர். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யும்படி நம்மை அர்ப்பணிப்போமானால் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். நீ முந்தினது நினைக்காத, பூர்வமாக சிந்திக்காதோ, நான் புதிய காரியம் செய்கிறேன் சொன்னவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் என்னை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தகப்பனே, எங்களை முழுமையாய் தருகிறோம். நாளை வார்த்தையை கேட்டு இருதய பூர்வமாய் தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் உணர்த்தினவைகளை நான் ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. சத்தியத்தை அல்லாமல் வேறொன்றை நான் சொல்ல துணியவில்லை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்டு
அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்த ஜனங்களை ஆசீர்வதியும். பாவ சிறையிருப்பு, சாபங்கிற சிறையிருப்பு, வியாதிங்கிற சிறையிருப்பு இன்றோடு மறையட்டும். நீ தருகிற விடுதலை வாழ்வை உம்முடைய ஜனம் பெறட்டும். உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படி, உம்மோடு நெருங்கி உறவாடும்படி, உமக்காய் வாழும்படி உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 251வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 251வது பாடல். கர்த்தரின் பந்தியில் வா.
காணிக்கை அர்ப்பணித்து நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே படைக்கப்பட்ட ஸ்தோத்திர காணிக்கைக்காக பொருத்தனை நேர்ச்சை தசமப்பாக காணிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அங்கீகரித்து சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ளும் படைத்த உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீசனுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றி இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தது அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தை ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றை வளர்வு கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் தப்பு செய்யும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு தங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென்.
அவருடைய திருப்பந்திலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற நாம் நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அவர் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சிறப்பு இந்த மேஜின் பாத்திரர்கள் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருசாரத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா குற்றம் நீங்கி குணமாறீச்சா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் லோக சிந்தையணிந்தீர்களா, வல்ல மீட்பதயாளத்தினால் மறுஜன்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி குணமாறீச்சா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வரக்களிப்பீர்களா, தூய நதியின் ஸ்நானத்தினால் மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீச்சா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுக்கரை நீங்கும் நிசப்பாவியில் சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முத்தி பேருண்டாகும் குற்றவா
என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே உம் பாதத்தாண்டை நிற்கிறேன். தீக்கற்ற பிள்ளை கெஞ்சவே தள்ளாமல் சேர்த்துக் கொள்ளுமே. என் கிரியைகள் யாத்திர பிரயாசையெல்லாம் விரோதா உம்மாலேயே மெய்வாக்கியா உண்டாகும் நேசராட்சகா. உந்தன் சரீரம் இரத்தமும் மெய்ப்பொருள் என்று அறிவேன். உட்கொண்ட நோயருந்தவும் நான் பரவசமாகுவேன். மாசற்ற தீரூரத்தத்தை கொண்டென்னை சுத்திகரியும். மாதிவ்ய ஜீவப்பத்தை என் நெஞ்சத்தில் தந்தருளும். என் நாதாவும் சரீரமே மேலான திவ்ய போஜனம் மாசற்ற உந்தன் இரத்தமே மெய்யான வான பாக்கியம். கர்த்தரின் மாம்சம் வந்து கொள்ளுங்கள். சீந்துண்ட இரத்தம் பானம் பண்ணுங்கள். தூய இரத்தத்தால் ரட்சிப்படைந்தோம். நற்பலன் பெற்று துதி ஏற்றுவோம். தெய்வகுமாரன் மீட்பின் காரணர் தம் சிலுவையால் வெற்றி பெற்றவர் தாமே ஆசாரி தாமே பலியாய் தம்மை செலுத்தினார் எல்லார்க்குமாய். பரலோக
பண்ண கடவோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் எப்படி பாதுபடி தேடி வந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பரிசுத்த பந்திலே பங்கு பெற்ற உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ தருகிற விடுதலை, நீ தருகிற சுகம், நீ தருகிற பலன், நீ தருகிற நன்மையினாலுடைய பிள்ளை திருப்தியாக்கி அனுப்புவீரான். தகப்பனை திருச்சபை சார்ந்த எல்லா குடும்பங்களுக்காக சோத்திரம். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில், எங்கள் கிராமத்தில் வசிக்கிற அத்தனை குடும்பங்களையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த எல்லா வியாபாரம், தொழில், விவசாய பணிகள், மிருக ஜீவங்கள், எல்லா உத்தியோகங்கள், வருமானங்களுக்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. போக்குவரத்தில் எப்படி பாதுகாப்பு இருப்பதாக என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறோம், எதிர்கால வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க உதவி செய்யும். வியாதியோடு வேதனையோடு கட்டப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற ஜனங்களை நீர் வார்த்தையினால் வல்லமையினால் நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பன் இப்படி வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வருகின்ற வாரத்தில் நடக்க இருக்கின்ற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராமங்கள் நடக்கிற கீத பவனியை ஆசீர்வதித்தார். ஜனங்கள் கிறிஸ்துடைய அன்பை ருசிக்க, கிறிஸ்துக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவரே, எங்கள் கிராமங்களை சுற்றி எல்லா கிராமங்களிலும் உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஆளுகை வரட்டும். ஆண்டவரே, எங்கள் சேகரத்துக்காய் 3 சபைகளுக்காய் சோத்திரம். கடந்த நாளில் முழு இரவு ஜெபத்தை ஆசீர்வாதமாக தந்தீர். நீர் அழைத்து வந்த தேவ ஜனங்களுக்காக சோத்திரம். இரவெல்லாம் விழித்திருந்தபடியே பாதத்தில் காத்திருக்க உதவி செய்தரே உமக்கு நன்றி. வராமல் தடைப்பட்டு போன ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற மாதங்களில் தடைப்பட்டு போன ஜனங்களும் ஆண்டவரே கலந்து கொண்டு விழித்திருந்து ஜெபிக்க வருகின்ற ஆயத்தப்பட கூட ஜனத்தை ஆயத்தப்படுத்த உதவி செய்வீரார். தந்த மழைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவையான மழையை தாங்கப்பா. குளங்கள், ஏரிகள், ஆறுகள் நிரம்பி வழியும்படி ஆசீர்வாத மழையை பொழிந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதி, எங்கள் திருமண்டலத்தை ஆசீர்வதியும். நீ தந்த பேராயர் ஐயா அவர்களுக்காக, எல்லா போதகர்கள், எல்லா சபை ஊழியர்கள், சபையின் மூப்பர்களுக்காக சோத்திரம். உங்கள் நாம் மகிமைக்காய் பயன்படுத்தும். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை எங்கள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறதை அறிந்திருக்கிறீர். எல்லோருடைய உள்ளத்திலும் நீர் பிறக்கும்படியாக அவர்கள் பிறப்பதற்கு இருதயமாகிய கதவை திறந்து கொடுக்க ஆவியானவரே உதவி செய்வீராகப்பா. பாடல் குழுவினருக்காய் சோத்திரம். இசை வாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆலய பணிவிடை செய்கிற அருமையான உடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆசீர்வதியும். ஆண்டவரே, பலவீனத்தின் மத்திய வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புலால் தொட்டு சுகமாக்கும். சபையுடைய ஜானுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து உடைய பிள்ளைக்கு அது சுகத்தை கொண்டு வர, பலத்தை கொண்டு வர ஆண்டவரே உடைய கரம் நன்மையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழிய பயிற்சிக்காய் வந்திருக்கிற அன்பு தம்பி நெல்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிள்ளையின் அதிகமாக உடைய பாதையில் கற்று உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்க ஏற்ற நாட்களில் ஏற்ற இடத்துல உடைய பிள்ளை ஆண்டவரே படிக்க செல்ல உதவி செய்வீராக. எங்களுடைய ஆலய விஸ்தரிப்பு கட்டுமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் மாற்றும் மூப்பர்மாருக்குள் ஒரு ஏக சிந்தை, ஒருமனப்பாட்டின் ஆவி ஊற்றும். ஆண்டவர் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நாங்கள் இதை குறித்து கூடிய ஆலயத்திலே ஆலோசிக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் வழிநடத்தலையும் பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகி அப்படி நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அன்பிலும் அறிவில் நிலைத்துக்க முடியும். உங்கள் இருதயத்தை சிந்தையை காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை போல் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது. இறுதி பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 185வது பாடல். 185வது பாடல். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே.
சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவர் தேவ சமாதானத்துடைய சென்று வருவோம். யாவருக்கு நன்றி. மே காட் பிளஸ் யூ.